மக்களே, முருகனை ரசிச்சு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது காரில் தான் வந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கார் வாங்க முடியலையேன்னு ஒரு ஆனால் வரும்போது நாங்கள் காரில் தான் வந்துருக்கோம். அதாவது இந்த காரை எங்களுக்கு சின்ன வயசுலயே வாங்கி கொடுத்துருந்தா இந்த கார் மேல எங்களுக்கு ஆசையே இருந்திருக்காது. இந்த காரை வாங்கி கொடுக்காதனால இது ஒரு லைஃப் டைம் இது மேல ஒரு ஆசையாவே இருக்கு. அவன் மூஞ்சில இருக்க புண்ணையை மட்டும் பாருங்களேன். 2800ங்கிறான். இவன் புதுசா காருக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்கல, இந்த காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நேத்து எங்க முடிச்சோம், முத்துமலை முருகன்ல முடிச்சோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட் போட்டு தண்ணி இருக்குண்டா. brother we are in a video. I'm explaining to the people what we are did for the last 24 hours. okay, ஸோ இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுங்களும் என் கூட தான் இருந்தானுங்க. எல்லாரும் இங்கே தான் இருந்தோம். சேனலோட ஓனர் மட்டும் கிளம்பிட்டாப்புல. சேனலோட ஓனர் இன்னைக்கு நைட்டு வருவாப்புல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது கிராமம்னாலே இயற்கை, எல் குஞ்சி, இந்த வயல்கள், அதுக்கப்புறமேட்டா ஒரு ஆறு. இந்த ரோடை பாருங்க, அப்படியே ஒரு ஒத்தடி ரோடு பண்ணி சிறப்பா இருக்கும். வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி. நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயில்ல இங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்டா ஆத்துக்கு போறேங்கிறாங்க. ஆத்துல தண்ணி இருக்கான்னு கேட்டா இருக்குங்கிறாங்க. ஆத்துக்கு போய் நான் உங்களை என்னன்னு சொல்றாங்க, எப்படி இருக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்பி பேசு. நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஓகே. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல அது ரீசன் இல்ல. என்ன ரீசன்னா இவங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது, அதனாலதான் மெயின் ரீசன். இவருக்கும் தெரியாது, நம்ம டிரைவர் தம்பிக்கு எனக்கெல்லாம் நீச்சல் தெரியும். நான் நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு சுறா விஜய் மாதிரி அடிப்பேன் நீச்சல். நீங்க பார்க்கதான் போறீங்க இந்த வீடியோல. 5 minutes வெயிட் பண்ணுங்க, அவர் எப்படி நீச்சல் அடிக்கிறாரு அப்படின்றத நாங்க காட்டுறோம். மோகன் just wait 5 minutes. Bye. Okay friends, எங்கடா இங்க பாருங்க எல்லாம் நனைஞ்சிருக்கோம். ஆத்துல குளிச்சு ஒரே இது. Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. என்ன பண்றது, இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மோகன்லாம் ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கான். சரியான தண்ணி ஆத்துல. போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் இல்லை, எல்லாருக்கும் வேர்வை ஃப்ரெண்ட்ஸ். வேர்வையில் நனைஞ்சிருக்கோம். தண்ணி இல்லாமல் இருக்கும்னு நினச்சேன். ஒரு சின்ன திருத்தம் ஆயிடுச்சு, தண்ணி ரொம்ப வந்துருச்சு, அதனாலையும் குளிக்க முடியல. சரி, இப்போ வேற ஒரு இடத்துக்கு கௌதம் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் பார்ப்போம். கௌதம், அங்கே தண்ணி இருக்குமா? கண்டிப்பான்னு சொல்கிறாரு. அங்கே குளிக்க முடியுமா? தண்ணி இருக்கும், குளிக்கலாம். வீடியோ சொல்லியிருக்கேன், அந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. அது எங்கள் ஊர்லேயே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ் அது. ஸோ ரொம்ப பேருக்கு தெரியாது. இல்ல சொல்லுங்க. திருச்செங்கோடு லோக்கல்ல அது ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ். ஜஸ்ட் திருச்செங்கோடுல இருந்து ஒரு ஊர் பேர் கேக்குறேன். எங்க ஊர் பேர் விட்டம்பாளையம். விட்டம்பாளையமே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ் தான். விட்டம்பாளையம் அதுல ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். சரி, ஓகே. அத பார்க்க போயிட்டு இருக்கோம். பேருன்னு சொல்லு. அதெல்லாம் வேணாம் சொல்றோம். அப்புறம் எப்படிடா வருவாங்க அவங்க? வரவே வேணாம். எல்லாரும் வரணும்டா. எல்லாரும் நியூ லொகேஷன் அன்லாக் மாதிரி இது எங்க வீட்டுக்கா. கூமாப்பட்டிக்கு மாதிரி அக்கமாபாளையம்னு ஒரு இடம். கூமாப்பட்டியே நீங்க போக தேவையில்ல. அக்கமாபாளையத்துல கௌதம் கூப்பிட்டீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சென்னையில இருப்பான். நீங்க இங்க அது என்னடா ஊரு? அந்த டேம் பேர் என்ன?
ஜேடர்பாளையம் டேம். ஜேடர்பாளையம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு நியூ லொகேஷன் வந்து அன்லாக் ஆகும். அங்கே நீங்கள் வந்து அடிக்கடி வெயிட் பண்ணலாம். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்குமே நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். கௌதம் தான் சொல்கிறோம் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலேயே அந்த பிளேஸ் கொடுக்குற ஹைப்புக்கு ஒர்த்தா இருக்கும். நமக்கு ஒர்த்தா இருக்குமா இல்லைன்னா கௌதம்க்கு என்ன இருக்குன்னு தெரியல. கௌதம் இருக்கும் இல்லைன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். ஒருத்தங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறது எவ்வளவு பெரிய பாவம்ன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தூக்கத்துல இருந்து எழுப்பி ஆத்துக்கு போலான்னு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆற்றை மட்டும் காமிச்சிட்டு ஆற்றை பார்த்தாச்சு போகலாம் அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குளிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க இவங்கெல்லாம் பாவமாக இருக்கான். எதுக்கு காலைல வீட்டுக்கு போனான், ஏன் திரும்பி வந்தானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்லையாவது இருந்திருப்பான். ஞாயிற்றுக்கிழமை அதுமா கறி இது எடுத்து சமைச்சிருப்பாங்க. பாவம் பையன் வேற இறச்சி போயிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கறி எடுத்து கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்பான். அது இல்லாமல் பண்ணிட்டான் இந்த கௌதம். கூட்டிகிட்டு போகிற இடமாவது ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம புது லொகேஷன் நல்லா காணிச்சா இன்னும் நல்லா தானே இருக்கும். அதனால இப்போ நம்ம போகிறோம், அந்த இடத்த பார்க்குறோம். இடம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் சொல்கிறோம், இல்லைன்னா கௌதம கொள்றோம். ஓகே, இன்னைக்கு இதுதான் கரெக்டாக. நாங்கள் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, கௌதம் என்னாச்சு? என்னாச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தார். பார்க்கில் வந்து அலோவ் பண்ணல. பார்க்கலையா? பார்க்கே இல்லைங்க, டேமுக்கே அலோவ் பண்ணல. டேமே இல்லைங்க. இங்கே முதல்ல டேம் இருக்குப்பா, உள்ள இருக்கு. வேற எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், இது வேற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்தில் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். அதுக்காக கௌதம் பண்ணது கிளாப்ஸ். அதாவது எல்லா பிளானுமே சொதப்பிடுச்சு கைஸ். நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, எங்கேயாவது ஆற்றுக்கு போய் குளிக்கலான்னு தான் பிளானு. அந்த ஆற்றுல நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. சரி ஜேடர் வந்தோம். ஜேடரில் வந்து வெறும் பார்க் மட்டும்தான் இருக்குது, டேமில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் தான் இங்கே கூப்பிட்டு வந்தான். அங்கே போய் உட்காந்துருக்குறான். தயவு செஞ்சு சிரிக்காமல் பேசுறீங்களா ப்ளீஸ்? நாங்கள் வந்து உங்களை நம்பி வந்தோம் கௌதம். எனக்கு ஷோர் இயற்கையை யாராலையும் கணிக்க முடியாது. நீங்கள் என்ன அதிகமாக வந்ததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா? இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலேயே அந்த பிளேஸ் கொடுக்குற ஹைப்புக்கு ஒர்த்தா இருக்கும். நமக்கு ஹைப்புக்கு வர்த்தான ஒரு பிளேஸ் இதுங்களா? இங்க பாருங்க ஹைப்புக்கு வர்த்தான ஒரு பிளேஸ். அடே ஓகே, இவர் வந்து அவர் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக கூட்டிட்டு வந்து காலையில இருந்து நம்ம கூட சுத்துறாரு. இந்த மாதிரி கூட்டு போவோன்னு அவங்க வீட்டுக்கு கூட போகாம இவரை கூப்பிட்டு வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, நம்ம கல்யாணத்துக்கு போகிறது தான். இப்போ போய் ரெடி ஆகிட்டு ஹரியோட கல்யாணத்துக்கு போகலாம். ஓகே, கல்யாணத்தில் போய் பார்க்கலாம். கடைசியாக ஒரு டைம் இவனை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இவனை பார்க்க கல்யாணத்துக்கு வரமாட்டான். இதுக்கு மேலே இவனை பார்க்க மாட்டேங்க. தாயாதி மாறே வாருமே கல்யாண நாள பங்காளி மாறே கூறுமே அருளே இந்தாட்டி பங்கி வைக்க திருநாளும் வந்தாச்சே அம்மா. அரிக்கல்லு கொத்து விட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே.